இங்கே உலகிலே முதன்மொழி மூத்த மொழி தமிழ். அது வரலாற்றில் பல்வேறு பேரறிஞர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அமெரிக்கான் மொழியியல் ஆய்வுங்கிற அலைஸ் கொலியர் கூட உலகின் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறார். இப்போ காலப்போக்கிலே தமிழ் மொழி இங்கே பாருங்கள், ஜப்பானிய மொழிகள் ஆய்வறிஞர் சுஷ்மா ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து எங்களுக்கு விவசாயம் வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியிலிருந்து கலை சொற்கள் உயிர் சொற்களை வேர் சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம்ன்றார். நம்ம படிக்கிறோம் மாசானுக புக்காக்க ஒற்றைவைக்கோள் புரட்சியில் அவர் தான் நவீன விஞ்ஞானத்திலிருந்து வேளாண்மையை வளர்த்தாருன்னு. அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்யறது கற்றுக் கொடுத்தவன் நம்ம முன்னோர்கள்னு அவரே சொல்கிறார், சுஷ்மா உணவே சொல்கிறார். இவங்க டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற இனங்களெல்லாம் அங்கு வந்து குடியேறியவர்கள்ங்கிற ஆய்வு கட்டுரையை நிறுவுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் இந்திய துணைக்கண்ட முழுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்கிறார். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்கிறார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்கிறார். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்படுது உலகத்தில். சில மொழி பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. இயற்கையின் மொழி, இயற்கையின் மொழி. ஏன்னா அது ஆதி மொழி. ஆதியில் காடுகளில் மனிதன் வாழ்ந்தபோது அவன் எழுப்பிய ஒளியிலிருந்து ஆ ஏ ஓ தொலை தூரத்திற்கு அழைக்க அவன் எழுப்பிய ஒளி இன்னும் தமிழில் இருக்குது. ஆ ஏ ஐ ஓ அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதனால தான் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறாங்க. இப்போ எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்சங்கன் தலால் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனாரே சிவபெருமானை தந்த மொழிடாங்கிறான். நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தனியா மந்திரம் தெரியல, தமிழே மந்திரம்ங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். நக்கீர பெரும்பாலும் நக்கீரை நம்ம பாட்டுன்னு பாடுறான். அப்போ இறையனாரே தந்தது. காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற செய்யுளை எழுதி கீழே இறையனார்னு தான் கையெழுத்து இருக்கு, படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது, பகவத்கீதை இந்துக்களுக்கானது, குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கானது. இப்படி ஒவ்வொரு மதம் சார்ந்த புனித நூல்கள் இருக்குது. ஆனால் எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்திற்கும் ஏற்புடைய ஒரு பொதுமறை உண்டென்றால், ஒரு நீதி நூல் வேத நூல் உண்டென்றால், அது நம்முடைய நாயனார் வள்ளுவ பெருமகனார் வள்ளுவ நாயனார் தந்தருளிய திருக்குறள் தான். நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க திருச்சொல்றார், எல்லா சமயத்திற்கும் ஏற்புடையது. எந்த வேத நூலிலும் இல்லாதது தமிழ் இருப்பது திருக்குறளில் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவன் பாடாத ஒன்றே கிடையாது. காதலை பாடி, காமத்தை பாடி, குடும்பத்தை பாடி, அரசை பாடி, வேளாண்மையை பாடி, எல்லாம். நாங்கள்லாம் ஒரு கோட்பாட்டை புதிதாக வகுத்து கொள்ளலை, அவனே வகுத்து தந்துட்டு போயிட்டான். குடிதொலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இல்வது நாடு எல்லாம் பாடி தந்துட்டு போயிட்டான். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு வகுத்து இதன்படி நின்று ஆட்சி செய்டான்ட்டான். கடைசியை எனக்கு என்ன சொல்றான், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்ற மாதிரி பார்த்துக்கடா, அதாண்டா நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்ட்டான். அந்த மொழி உலகில் இந்த மொழிகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இறைமகன் இயேசு தோன்றி 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலம் வருது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் மொழியின் மூத்த மொழி, என் மொழியின் தொன்மை இலக்கணம் இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலக்கணம். ஒரு மொழி இலக்கண இலக்கியம் காணுதென்றால் எவ்வளவு தொன்மையா இருக்குன்னு பாருங்க. தொல்காப்பியனே சொல்றான், என்பனார் புலவர் என்று 100 இடத்துக்கு மேல பாடுறான். அவனை தான் நம்ம ஆதின்னு நினைக்கிறோம். அவன் சொல்றான் எனக்கு முன்னாடி அப்படி என்று 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பிட்டார், என்பனார் புலவர் என்று. அப்ப அதிலிருந்து நம்ம மொழியினுடைய தொன்மத்தை நீங்க அறியலாம். இந்த தொல்காப்பியனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் யாரு? இன்னைக்கு பல்கலைக்கழகங்களை நம்ம ஆய்வு செய்கிறோம், திருக்குறளை படித்து இன்னைக்கு பேசுகிறோம். எழுசீர் விருத்தத்தில் எழுசீரில் ஒரு சொற்பிழை பொருள் பிழை எந்த பிழையும் இல்லாமல் ஒருத்தன் எழுதியிருக்கான அவனுக்கு தமிழ் படிப்பிச்சவன் யாருன்னு தேடினீங்கன்னா நம் மொழியின் ஆழம் உங்களுக்கு தெரியும்.